அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆனில் கூறப்பட்ட பிரார்த்தனைகள் என்ற அடிப்படையில் சிறிய சிறிய துஆக்களை உங்களுடைய சிந்தனைக்கு நாம் தொடராக நினைவுபடுத்தி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த துஆக்கள் யார் ஓதியது, எந்த சந்தர்ப்பத்தில் ஓதியது, இந்த துஆக்களை எப்படி மரணம் செய்ய வேண்டும், எப்படி மறக்காமல் இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டல் நிகழ்ச்சியாக தொகுத்து உங்களுக்கு தொடராக நாம் வழங்கி வருகின்றோம். இதுவரைக்கும் 8 துஆக்களை வழங்கியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்று 9வது துஆ. இந்த சின்ன துஆக்கள் தான். அப்போ இப்படி நிறைய துஆக்களை பாடமாக்கிட்டு இப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனில் சொல்லப்பட்ட நிறைய வரலாறுகள் துஆக்கள் ஓதும் பொழுது அப்படியே கண் முன்னால் காட்சி வரும். அந்த சம்பவங்கள் நிகழ்ச்சியாக வரும். அப்போ அந்த துஆக்களை ஓதும்போது இந்த நபி ஓதினார், இந்த நபி ஓதினார், இந்த நபி ஓதினார், இந்த சந்தர்ப்பத்தில் ஓதினார், மறக்காமல் இருக்கும். அதற்காக வேண்டித்தான் இந்த வழிகாட்டல் நிகழ்ச்சி. 9வது துஆ, அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதக்கூடிய காட்சியை தான் பார்க்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் ஓதுனாங்க. அதாவது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கஅபாவுக்கு அருகால் விட்டுவிட்டு நான் 8வது துஆ நினைவுபடுத்தியிருந்தேன் அல்லவா. அதாவது ரப்பி ஜஅல்னி முகீம ஸ்ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வதகப்பல் துஆஇ என்ற அந்த துஆ, அதே வரிசையில் தான் என்ன செய்கிறாங்க, இந்த துஆவை கேட்குறாங்க. அப்போ இந்த துஆவுடைய சந்தர்ப்பத்தையும் அதே சந்தர்ப்பம் தான். அப்படி இந்த துஆ ஓதும் பொழுது அந்த காட்சி கண்ணுக்கு முன்னால், கஅபா கண்ணுக்கு முன்னால் வரணும். இப்ராஹிம் நபி பக்கத்தில், அது பக்கத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அது பக்கத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபியை கையேந்தி கஅபா பார்த்து துஆ கேட்டாங்க. இந்த துஆ கேட்டாங்க. அந்த சிந்தனையோடு என்ன செய்யுங்க, இந்த துஆ ஓதுங்க. அப்போ இது என்ன துஆன்னு சொன்னால் அழகான துஆ. ரப்பனா இஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அழகான துஆ. அதாவது மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்தை மையப்படுத்தி அல்லாஹ்விடம் துஆ கேட்குறோம். முதலாவது என்ன, ரப்பனா இஃபிர்லி, யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக. ரப்பனா இஃபிர்லி, எங்களை மன்னிப்பாயாக. வலி வாலிதைய, எங்களது பெற்றோர்களை மன்னிப்பாயாக. வலில் முஃமினீன, மூமினான மக்களை, அடியார்களை மன்னிப்பாயாக. யௌம யகூமுல் ஹிசாப், அந்த விசாரணை செய்யக்கூடிய மறுமை நாளில் எங்களையும் மன்னிப்பாயாக, எங்களது பெற்றோர்களையும் மன்னிப்பாயாக, எங்களது மூமினான அடியார்களையும் மன்னிப்பாயாக என்ற அழகான பொருளடங்கிய பிரார்த்தனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கஅபாக்கிட்ட இருந்து அந்த துஆவை வேண்டக்கூடிய காட்சியை 14வது அத்தியாயம் 41வது வசனத்தில் நாம் பார்க்கலாம், கவனிக்கலாம். இது முதலாவது கொப்பியில் எழுதுங்க, நோட்டில் எழுதுங்க. 9வது துஆ இந்த எழுதி என்ன செய்யுங்க, சிம்பிளாக லேசாக பாடமாக்கலாம். முதலாவது வரியை கவனிங்க. ரப்பனா இஃபிர்லனா, ரப்பனா இஃபிர்லி, ரப்பனா இஃபிர்லி, அந்த நூன் என்ன செய்யுங்க, கைனோட சேருங்க. நகு ரப்பனா இஃபிர்லி, ரப்பனா இஃபிர்லி ஒரு 5 டைம்ஸ் சொல்லுங்கள், லேசாக வந்துடும். அதில் வந்துருக்குது ரப்பனா இஃபிர்லி, அப்போ சேர்த்து சொல்லும்போது ரப்பனா இஃபிர்லி வந்துருச்சு. ஒரு 5 டைம்ஸ் சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள். ரப்பனா இஃபிர்லி, ரப்பனா இஃபிர்லின்னு பார்த்து சொல்லுங்கள். பார்க்காம ஒரு 5 டைம்ஸ் சொல்லுங்கள். அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, வலி வாலிதைய, பெற்றோர்கள், வலி வாலிதைய, வலி வாலிதைய, வலி வாலிதைய. இப்போ ஆரம்பத்துக்கு போங்க. ரப்பனா இஃபிர்லி வலி வாலிதைய, ரப்பனா இஃபிர்லி வலி வாலிதைய. 3வது வரி வலில் முஃமினீன, மூமின் பாடம் எல்லாருக்கும். வலில் முஃமினீன, அந்த லில்ல மட்டும் சேர்த்துருங்க. வலில் முஃமினீன, வலில் முஃமினீன. இப்போ ஸ்டார்ட் வந்து வாங்க. ரப்பனா இஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன, சரியாக வந்துருச்சு. ரப்பனா இஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக. வலி வாலிதைய, எனது பெற்றோரை மன்னிப்பாயாக. வலில் முஃமினீன, மூமின்களை மன்னிப்பாயாக கேட்டீங்க. எங்கே, யௌம யகூமுல் ஹிசாப். யௌமண்டா இல்லை தெரியும். யௌம யகூமுல் ஹிசாப், ஹிசாப் மறுமை நாள், அதுவும் பாடம் எல்லாருக்கும். அப்போ யௌம யகூமுல் ஹிசாப், யௌம யகூமுல் ஹிசாப். அப்போ அந்த மறுமை நாளில் விசாரணை செய்யக்கூடிய அந்த நாளில் என்னையும் மன்னிப்பாயாக, எனது பெற்றோர்களையும் மன்னிப்பாயாக, மூமின்களையும் மன்னிப்பாயாக. ஒரு தேவையான அழகான துவா. அப்போ மரணிக்க வந்து கேட்டுகிட்டே இருக்கணும், என்னையும் மன்னிச்சிரியால். மறுமையில் பயங்கரமான நிலைமை. இப்போ இன்றைக்கு அடிக்கிற வெயிலே அகோரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, தாங்க முடியலை. அப்போ மறுமை எப்படி இருக்கும்?
இப்போ நாங்கள் அதுக்காண்டி தயாராகிறது பிரார்த்தனை மூலமாக. ரப்ப நகுஃபிர்லி, என்னை மன்னிச்சிரியா அல்லா, எங்களை மன்னிச்சிரியா அல்லா, வழி வாலிதைய எங்களை பெற்றோரை மன்னிச்சிரியா அல்லா, வலில் மோமினீன மூமினி மன்னிப்பாயாக, யௌம யகூமுல் ஹிசாப், விசாரணை செய்யக்கூடிய அந்த மறுமை நாளில் எங்களையும் எங்களது பெற்றோர்களையும் மூமினி மன்னிப்பாயாக என்று நினைச்சிங்க. அடிக்கடி பிரார்த்தனை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க. அப்போ இந்த துவா கேட்கும் பொழுது நான் 8வது துவா எப்படி உங்களுக்கு இப்ராஹிம் நபி எந்த சந்தர்ப்பத்தில் ஓதுனாங்களோ அதே போல் கஅபா கிட்ட இருந்து என்ன செஞ்சாங்க, கஅபாவை பார்த்து குடும்பத்தை பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் கவலையோடு ஓதுனாங்க என்ற அந்த காட்சியை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து என்ன செய்யுங்க, ஓதி பாருங்க. எப்போதும் மறக்காது. எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு பிரார்த்தனையில் சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.